ஹாய் வியூவர்ஸ், ஹோப் யூ சோ குட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாணிக்கவேல் முத்துசாமி. அவர் ஒரு entrepreneur. அவர் சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் ஏஐ பிராக்டிஸ் ஹெட். அவரோட கம்பெனி நேம் எக்ஸ்பர்ட் சொல்யூஷன் டெக்னாலஜிஸ். இது இவர் கனடாலையும் வச்சிருக்காரு, இந்தியாலையும் வச்சிருக்காரு. அவரோட கம்பெனியை, அவரை பத்தி, அவரோட லைஃப் ஜர்னியை தான் நம்ம கிட்ட இப்ப ஷேர் பண்ண போறாரு. ஹாய் மாணிக்கவேல், எப்படி இருக்கீங்க? I'm fine, thank you. Excellent. So சொல்லுங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு? Everything is good. So everything is on AI. So AI journey travel பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. Excellent. நான் பிறந்த ஊர் சேலம். அது இட்ஸ் இன் தமிழ்நாடு, தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் மேங்கோ அண்ட் ஸ்டீல். சேலம் ஸ்டீல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ ஸ்கூலிங் அங்கதான் ஐ டிட் மை ஸ்கூலிங். அதுக்கப்புறம் அண்டர் கிராட் பாத்தீங்கன்னா ஐ டிட் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்போ இருந்தது. தட் இஸ் ரன் ஒன்லி இன் என்ஜினியரிங் காலேஜஸ். அது பேர் பிஎஸ்சி அப்ளைட் சயின்சஸ்னு ஒரு கோர்ஸுங்க. என்னன்னா நீங்க என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோடய படிப்பீங்க 3 years. ட்ரிபிள் மேஜர், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 மேஜர் பிளஸ் என்ஜினியரிங் பேப்பர்ஸும் படிக்கணும். படிக்கணும். ஒரு சில பல என்ஜினியரிங் பேப்பர்ஸும் இருக்கு. ஸோ இட்ஸ் இன் தி என்ஜினியரிங் காலேஜ் வித் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோடய தான் நீங்க டிராவல் பண்ணுவீங்க. பட் ஆனா இட்ஸ் நாட் என்ஜினியரிங் டிகிரி. இது பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் இருந்தது, இப்ப கிடையாது. அப்ப இருந்தது ஒன்லி அந்த வெரி ஸ்பெசிபிக் என்ஜினியரிங் காலேஜ். தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா ஒரு 3 collegesல மட்டும் தான் ஆஃபர் பண்ணாங்க. அது நான் படிச்சது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு சேலம்ல இட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ். அதுலதான் ஐ டிட் மை அண்டர் கிராட். இட்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ். நீங்க ஏதாவது ஒண்ணு படிக்கலாம். எதர் யூ கேன் டூ மாஸ்டர்ஸ் இன் அப்ளைட் கெமிஸ்ட்ரி ஆர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைட் பிசிக்ஸ். அதுவும் அகெயின் இட்ஸ் ரன் ஒன்லி இன் என்ஜினியரிங் காலேஜ், நாட் ஆன் தி நார்மல். உங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல பண்ண மாட்டாங்க, இது என்ஜினியரிங் காலேஜஸ்ல பண்ணுவாங்க. ஐ டிட் மை அப்ளைட் கெமிஸ்ட்ரி இன் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு சிஐடில பண்ணினேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜாப் ஐ டிட் மை எம்பிஏ. அது ஏன் பண்ணேங்கிறதுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் வை தி ஷிஃப்ட் இன் திஸ் அப்படிங்கறது. தட்ஸ் தி கீ. அதுல ஸோ ஸ்கூல் லைஃப் பாத்தீங்கன்னா லைக் அ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நாட் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், வெரி ஆவரேஜ். பேக் பெஞ்சர் சொல்ல மாட்டேன், மிடில் பெஞ்சர், வெரி இன்ட்ரோவர்ட். அந்த மாதிரி தான் ஸ்கூல் ஐ டிராவல்ட். ஒரு 11th 12th இருக்கும்போது ஐ சேஞ்ச் டு நியூ ஸ்கூல். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருந்தது. அங்க த கோச்சிங் வாஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சது மெட்ரிக்ல படிச்சேன். மெட்ரிகுலேஷன் டில் 11th பாதியில ஐ ஹேவ் டு கோ ஃபார் அ கவர்மெண்ட் ஸ்கூல். அங்க நல்லா கோச்சிங் இருக்கு, இட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறது போக வேண்டியது. ஸோ இப்போ அந்த ஸ்கூல் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது தே ஆர் ட்ரைனிங் வித் ஒரு மெமரைசேஷன் டெக்னிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது அங்கதான் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அப்பதான் யூ கெட் குட் ஸ்கோர் இந்த 12th அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த இடத்துல எனக்கு ஐ ஸ்டார்டட் லேர்னிங். அந்த மெமரைஸ் பண்ண எல்லாம் கத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 60ல இருந்த ஸ்டூடெண்ட் 95+ போக முடிஞ்சது. ஓகே. I did my and the 11th 12th I scored around 995. அப்போ அது பெரிய ஸ்கோர். 995 out of 1200 எல்லாமே பண்ண முடிஞ்சது. அப்போ ஒரு விஷயம் மட்டும்தான் நான் அதுல கண்டுபிடிச்சேன். ஓகே, நம்மள்கிட்ட அந்த ஸ்கில் ஒன்று இருக்கு, அதை வரைக்கும் யூஸ் பண்ணல. பட் ஓகே, தட்ஸ் குட் ஆர் பேட், பட் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு யூ நீட் தட் இல்ல. ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்கில் இருக்குங்கிறத நான் அங்க ஐடென்டிஃபை பண்ணேன். என்னால மெமரைஸ் பண்ண முடியுது, அது வரைக்கும் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே ஸ்கில் யூஸ் பண்ணி ஐ ஸ்கோர்ட் அ வெரி குட் இன் மை அண்டர் கிராட். நல்லா பண்ணினேன். மாஸ்டர்ஸ்ல ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 75 to டிஸ்டிங்ஷன். அந்த மாதிரி ஐ டிட் ஆல் திங்ஸ். ஏன்னா நம்ம அகாடமிக் சிஸ்டத்தோட தட்ஸ் அ லூப் ஹோலான்னு தெரியல எனக்கு, அதை என்னால கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டால ஒரு இடத்துல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல யூ லேர்ன் சம்திங் அண்ட் யூ ஐடென்டிஃபை, உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குங்கிறது அங்க தெரிய ஆரம்பிக்குது. அதை நீங்க கத்துக்கிட்டு யூ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். அந்த பர்ஃபார்ம் பண்ணும்போது யூ ஆர் கெய்னிங் மோர் கான்ஃபிடன்ஸ். இப்போ அது வரைக்கும் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வாஸ் வெரி லோ அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது தே ஆர் பிரில்லியன்ட் அப்படின்றது அப்போ தெரிஞ்சது இல்ல. இது ஒரு ரவுட் டு கெட் தி பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி ஐ டிராவல்ட் ஆன் தட்.
என்னோட மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல ஐ காட் இட் இன் அ கம்பெனி கால் MRF. கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் நம்பர் 1 டயர் தெரியும். MRF. அதுலதான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கேம்பஸ்ல எனக்கு ஐ காட் அஸ் அ கெமிஸ்ட். பட் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க படிக்கும்போது ஒரு கெமிஸ்ட் அப்படிங்கும் போது உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அப்ளைட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், நம்மளை நேரா கொண்டு போய் ஒரு R&Dல ஒர்க் பண்ண விடுவாங்க. ஸோ வி டூ சம்திங், அந்த மாதிரி தான் உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுவும் அந்த மாதிரி MRF மாதிரி ஒரு கார்பரேட் வந்து இட்ஸ் ஹியூஜ் கார்பரேட், லைக் அவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவ்வளவு இருப்பாங்க. ஸோ அந்த ரியாலிட்டிக்குள்ள போகும்போது தெரியுது, இல்ல படிச்சதா ஒண்ணும் இல்ல, அங்க யூ ஆர் ஜீரோ. தேர் ஸ்டார்டிங் வித் ட்ரெயினி மாதிரி ட்ரெயின் பண்றாங்க. பிளஸ் R&Dக்குள்ள போகணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டேக் இயர்ஸ், லைக் 8 to 10 years ஆனால் தான் R&Dக்குள்ள ஸ்டெப் இன் பண்ண முடியும். அது வரைக்கும் யூ ஒர்க் ஆன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அப்படிதான் இருக்கும் ப்ரொடக்ஷன். ஏன்னா அங்க பொறுத்த வரைக்கும் நீங்க கிரேட்ஸ்ல தான் மூவ் ஆவீங்க, சீனியாரிட்டி கிரேட்ஸ் அந்த கிரேட்ஸ். தென் ஐ தாட் லைக் ப்ரொடக்ஷன் ஜாப்ங்கிறது வெரி வெரி டஃப். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கார்பன் டெஸ்டிங்ல இருப்பீங்க, முடிச்சுட்டு வரும்போது யூ கெட் கார்பன், அந்த ஃபியூம்ஸ் இருக்கும், நிறைய டஃப்னஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஒன் ஸ்டேஜ் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் சம்வேர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. தென் ஐ குவிட் த ஜாப். அந்த குவிட் பண்ண கால் வந்து பிகெஸ்ட் கால். ஏன்னா அந்த காலத்துல MRF மாதிரி ஒரு கம்பெனில நீங்க யூ காட் த ஆஃபர் அப்படின்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் யூ செட்டில், அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வெஹிக்கிள் வில் பிக்அப். அந்த காலத்துல நான் சொல்றது, இந்த காலத்துல ஐடி பண்றாங்க, அந்த காலத்துல தே ஹேவ் a vehicle to pick up and drop, everything is settled. So அந்த மாதிரி ஒரு கால் நான் ஐ டுக் தட் கால் எடுத்தேன். அந்த காலத்துல பிக்கப் டிராப் எல்லாமே இருக்கா? இருந்தது. ஏன்னா MRF was providing அந்த மாதிரி, இட்ஸ் பிகெஸ்ட் கார்பரேட் இந்தியால அப்போ அந்த காலத்துல. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு ஜாப் ஐ குவிட். அதை குவிட் பண்றேன். அதை குவிட் பண்ணிட்டு தென் ஐ தாட் ஓகே, சோ லெட்ஸ் டூ PhD. அது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். ஒரு 1 to 2 years ஐ எம் ப்ரிப்பேரிங். பட் அதை பிரேக் பண்ண முடியல என்னால. ஏன்னா லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ். நீங்க அந்த மாதிரி ஒரு ஜாப் இருந்துட்டு ரிசைன் பண்ணி வீட்டுல உட்காந்தீங்கன்னா போற வரவங்க எல்லாம் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு யூ கெட் தட் ப்ரெஷர், தட் ஸ்டேஜ். எந்த தைரியத்துல ஆக்சுவலா நீங்க MRF கம்பெனியை விட்டீங்க? இல்ல அதுதான் எனக்கு தெரியல. அதுதான் அது நான் இப்ப ரிவர்ஸ் பண்ணிட்டு விட்டீங்களா? நானே தான், யார்ட்டையும் கேட்கலாம் கிடையாது, நானே தான் அந்த கால் எடுத்தேன். ஏன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் சென்னை, மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தனியா தான் அந்த கால் எடுத்துட்டு வரேன் நான். பட் தெரியல என்ன கான்ஃபிடன்ஸ்லாம் தெரியாது. பட் இப்போ திருப்பி பார்க்கும்போது அந்த கால் எடுத்தனாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேங்கிறது, தட்ஸ் தி டாட் ஐ எம் கனெக்டிங். ஸோ அந்த காலை எடுத்துட்டு வீட்டுல இருக்கேன். பட் ஐம் நாட் ஏபிள் டு கெட் டு த PhD. அது இட்ஸ் வெரி டஃப். PhDங்கிறது வெரி டஃப். ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது அப்போ. ஏன்னா நான் படிச்சதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சது. மனப்பாடம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் படிச்சது அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இல்ல நீ அகாடமிக்கா யூ ஆர் குட், நீ யூ ஸ்கேல்ட், பட் இட் இஸ் நாட் ஃபார் PhD. பட் அப்பதான் எனக்கு வந்து ஐம் கெட்டிங் என்னோட ஃப்ரெண்ட், வி பிளே கிரிக்கெட் விளையாடுவோம், லீக் டீம் ரன் பண்ணிட்டு இருந்தேன் நானு. 3rd division நல்லா விளையாடுவோம். அப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து he was auditing for AppTech NIT. கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த காலத்துல AppTech NIT, they are giants. அதோட ஆடிட்டிங் பண்றான் அந்த பையன், இஸ் மை ஃப்ரெண்ட். அந்த பையன் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், ஹரி. அவர் பேரு ஹரி. அவர் தான் என்னை வந்து சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு why not you go there. என்னோட ஃப்ரெண்ட் அவரு இஸ் லுக்கிங் ஃபார் சம் மார்க்கெட்டிங் பர்சன். எனக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தம் கிடையாது, நான் கெமிஸ்ட் அப்படின்னு, சும்மா போய் பாரு அப்படின்னு. தென் ஐ வென்ட் தேர். அங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு. ஏன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிறது வந்து இட்ஸ் a different job. இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரியணும். அப்படிங்கும்போது டஃபா இருக்கு. பட் ஸ்டில் நிறைய லேர்னிங் இருக்கு. ஓகே, வித்தவுட் ஜாப் getting a job is better அப்படிங்கிற மாதிரி I was just starting there. So அப்போ ஒரு பாயிண்ட்ல ஒரு 3-4 monthsல I decided இல்ல நம்ம கெமிஸ்ட்ரி போதும், we'll put a stop to the chemistry ன்னு சொல்லிட்டு I'm putting a stop to the chemistry. அந்த காலம் அங்க எடுக்கிறேன், திருப்பி நான் எடுக்கிறேன். ஜாப் தூக்கி போட்டேன், திருப்பி கெமிஸ்ட்ரியே வேணாங்கிற ஜாப் எடுக்கிறேன். எடுத்துட்டு அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐ தாட், இல்ல நம்ம இந்த மார்க்கெட்டிங் நல்லா லேர்ன் பண்ணிட்டு மார்க்கெட்டிங்ல டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஐம் கெய்னிங் இன் 4 months கிடைக்குது. அதுல 2 விஷயம் நான் பார்த்தேன். ஒண்ணு வந்து அங்க ஐ ஹேட் அ ஃப்ரீடம் டு
லேர்ன் வாட் எவர் ஐ வாண்ட். அந்த மாதிரி ஒரு அந்த சென்டர் ஹெட் இருந்தார் அவரு. he has given lot of freedom. ஸோ அப்போதான் கம்ப்யூட்டர்ஸ் உள்ள வருது, எல்லாமே வருது. எனக்கு டெக் சைடும் கொஞ்சம் கத்துக்க முடியுது, அதே சமயம் மார்க்கெட்டிங்கும் நான் நினைச்சபடி கத்துக்கிட்டு பண்றேன். இட்ஸ் நாட் லைக் ப்ரெஷர் கிடையாது. தப்பு பண்றேன், கரெக்ட் பண்றேன், தப்பு பண்றேன், கத்துக்கிறேன். ஸோ அங்க ஐம் டிராவலிங். தென் ஐ டிசைடட் ஓகே மார்க்கெட்டிங் தான் நம்ம போகணும், இனிமேல் கெமிஸ்ட்ரி வேணாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங்ல ஐ ஸ்டார்டட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் இன் சென்னை. அப்படி அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஐம் ஷிஃப்டிங் மை கெரியர் அங்க. ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட், இங்க வந்து இங்க ஆப்டெக்ல அங்க போய் நீங்க ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணிட்டே யூ ட்ரைங் ஃபார் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ். ஒர்க் பண்ணி 1 இயர் ஆகுது. 1 இயர்ல ஐ ஃபெல்ட் லைக், ஏன்னா வாட் நெக்ஸ்ட் தான் எனக்கு அதான் தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாட் நெக்ஸ்ட்ங்கிறது எனக்கு எப்பயுமே இருக்கும் போல இருக்கு. 1 இயர் இஸ் குட் எனஃப் டு அப்ளை இன்டு சென்னை. ஏன்னா சேலம் இஸ் a very small town. சோ அந்த காலத்துல சென்னையில போய் ஒரு ஜாப் எடுத்துட்டா அவ்வளவுதான், தட் இஸ் லைஃப் செட்டில். அப்படிதான் இட்ஸ் an ambition அந்த காலத்துல ஸ்மால் டவுன்ல இருந்து வரும்போது நீங்க. சோ அப்போ ஐ ஸ்டார்ட் அப்ளை. அப்போ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நானு. தென் அந்த அப்ளை பண்ணும்போது அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோரா வந்து நிறைய கம்பெனிஸ் தொலைறாங்க. ஏன்னா அப்பதான் தி ஐடி இஸ் க்ரோயிங். பட் அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஐம் ஜஸ்ட் திங்கிங், மார்க்கெட்டிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டா ஐடி மார்க்கெட்டிங்ல தான் இருக்கணும், மற்ற ரீட்டைலோ எதுக்குமே போகக்கூடாது. அந்த காலம் அங்க எடுக்கிறேன் நான். எனக்கு அப்பதான் 1 இயர் ஆகுது, இப்படிதான் இருக்கணும். சோ அப்ப எப்படி இருக்கும் அதோட பார்த்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக்ல பண்ணணும், அடுத்தது இன்டர்நேஷனல் பண்ணணும், அப்புறம் ஆன் சைட்ல போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்படிதான் நான் திங்க் பண்றேன் அப்பயே. என்னோட விஷன் வந்து அப்படிதான் இருந்திருக்கு. சோ அப்போ அங்க போகணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை தாண்டணும். போதும் 1 இயர் சேலம்ல ஒர்க் பண்ணியாச்சு, சென்னையில ஒர்க் பண்ணணும் ஒரு 4-5 இயர்ஸ். அப்போ அங்க யூ ஹேவ் டு கெட் இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் ஆன் சைட் போகணுங்கிறது தான் ஐ எம் டாக்கிங் அபவுட் 95-96ல பேசிட்டு இருக்கேன் நான் இதை. சோ அந்த ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கேன். சோ தட் இஸ் த டிராவல். அப்படி டிராவல் பண்றேன் நான். சோ அப்புறம் ஐ எம் அப்ளைங் சென்னை, ஐ எம் கெட்டிங் ஜாப் சென்னையில கிடைக்கிறது. ஸோ சென்னையில கார்பரேட்ஸ்ல அகைன் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்றேன், பட் கார்பரேட் ட்ரைனிங், நாட் ஃபார் தி கோர்சஸ். ஸோ அங்க இருந்து ஐம் ஜஸ்ட் டிராவலிங் டு ஒரு சாஃப்ட்வேர் செல்லிங். ஏன்னா நீங்க ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியோட பீக் போயிட்டு குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவ்வளவுதான், ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி 2003-2002 இட்ஸ் ஃபாலிங் பேக். அப்போ ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில நீங்க ரொம்ப வருஷம் இருந்துட்டா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் செல்லிங் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மித்து வருது. Okay. So அப்போ I want to cut that and jump into the software sales ன்னு பாக்குறேன். சாஃப்ட்வேர் சேல்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குட்டி குட்டி கம்பெனிஸ் தான் கிடைக்குது. பட் அங்க போறேன், ஒரு கம்பெனில போறேன், பட் ஐம் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல். பட் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த டொமஸ்டிக் சேல்ஸ்ல என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஐம் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன். ஸோ அப்போ எனக்கு ஏன் இது டொமஸ்டிக்ல நம்மளால பண்ண முடியல, ஃபெயிலிங் ஆகிறேன். பட் ஸ்டில் நான் வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான், எங்க ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு பார்க்காத லேர்னிங் ப்ராசஸ்ல ஐம் ஜஸ்ட் டிராவலிங். அப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் தேர் ஸ்டார்டிங் எ கம்பெனி, ஒய் நாட் யூ ஜாயின் அப்படிங்கிறாங்க ஒரு டொமஸ்டிக் இதுல. சரின்னு ஜாயின் பண்றேன். பட் அந்த கம்பெனி வாஸ் நாட் டூயிங் குட்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐ டுக் த கால், அந்த ரிஸ்க் எடுத்தேன் நான். பட் நாட் டூயிங் குட். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இது தே வில் க்ளோஸ் த கம்பெனி இன் ஃபியூ மந்த்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தென் ஐ ஹவ் டு டேக் அ டெலிபரேட் கால் ஃபார் அதர் ஜம்ப். வேற நான் பண்ணி ஆகும். ஸோ இப்போ அந்த இடத்துல தான் ஐ ஸ்டார்டட் அப்ளைங், திருப்பி ஜாப் அப்ளை பண்றேன் அங்க இருந்துக்கிட்டு ட்ரையிங். அப்போ ஐம் கெட்டிங் அன் இன்டர்வியூ. ஒரு கம்பெனி தே நீட் ஒரு 4-5 இயர்ஸ் கோர் ஐடி சேல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் செல்லிங்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஸ்டிக் ஆகுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இந்த டொமஸ்டிக் இல்லாமலே நம்மளுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அட் எனி டைம் அதை நம்ம கிராப் பண்ணிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல 2 விஷயம். ஒன்னு, ஒரு டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஜம்ப் பண்றதுங்கிறது அது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. பிளஸ் இந்த ஜாப் எனக்கு வேணும். ஏன்னா இந்த ஜாப் இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இந்த கம்பெனி இஸ் நாட் குட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டுமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் என்ன, ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ்னா ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம கேட்டது ஃபிட் ஆகுது, வி வில் மேக் இட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ்ல ஐ கிராப் தட் ஜாப், கிளியர் பண்ணிட்டேன். 2 இன்டர்வியூ இருந்தது, ஐ கிளியர் தட். அது வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் டர்னிங் பாயிண்ட் எனக்கு. ஏன்னா
நான் நினைச்ச மாதிரி என்னோட லேடர்லயும் மூவ் ஆயிட்டு இருக்கேன். அதே சமயம் அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் அங்க வந்து பெரிய ஹைராக்கிலாம் கிடையாது. டைரக்ட்லி ஐ ஹேவ் டு வொர்க் வித் தி சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் தி கம்பெனி. அவங்க ஒரு ஆமா அந்த மாதிரி பெரிய சின்ன கம்பெனி தான். அவங்களும் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் ஆனா அவங்க ஒரு பேங்கிங் செக்டர்ல இருந்து ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. தேர் டூயிங் வெல் போல இருக்கு. ஒரு குட்டி டீம் வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் புதுசா ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, அதுக்கு செல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்கள்ட்ட. அதுக்கு தான் எடுக்கிறாங்க என்னைய. ஸோ அவங்களும் நியூ, நானும் நியூ. அப்போ எனக்கு அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது. எனக்கு நிறைய லேர்னிங் இருந்தது. பட் அதுல நம்மளும் கத்துக்கலாம், நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணா ஈஸிலி இட்ஸ் விசிபிள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தி டர்னிங் பாயிண்ட் ஃபார் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு. அதுதான் என்னோட பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கேவ் மீ த பெர்ஸ்பெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்னா என்ன, எப்படி மார்க்கெட் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. பிளஸ் அங்க இன்னொரு ஸ்கில்ல நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ரிமோட் செல்லிங். இந்த ரிமோட் செல்லிங் தான் இன்னைக்கு நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா ரிமோட் செல்லிங் தான். அந்த ரிமோட் செல்லிங் அங்கதான் நான் கத்துக்கிறேன். ஏன்னா கிளைண்ட்ஸ் பார்க்க மாட்டோம், பார்க்காம த்ரூ இமெயில் அண்ட் காலிங்ல தான் எவ்ரி திங் வில் ஹேப்பன். ஸோ அந்த ஸ்கில் அங்க வந்து லேர்ன் பண்றேன். பட் அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாம அதில் நான் ஒரு 1 yearல எக்ஸல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் அவங்க ஒரு 2 சேல் 3 சேல் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 yearsல. நான் ஒரு 1.5 yearsல ஒரு 100 லைசன்ஸ் சேல் பண்ணேன். அப்போ அது ஒரு பிக், அந்த கம்பெனில அது ஒரு 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 சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த அளவு ஒரு பெர்செப்ஷனை கொடுத்துச்சு. என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சோ அதோட ஒரு 300% 400% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது தட்ஸ் a biggest turning point. ஸோ இதுல என்ன ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ரிமோட் செல்லிங் அப்படிங்கிறது இட்ஸ் நியூ கான்செப்டா இருந்து அப்போ நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. என்ன இது கால் அண்ட் இமெயில் எப்படி பண்றது, ட்ரெடிஷனல் செல்லிங்ல தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ட்ரெடிஷனல் செல்லிங்ல எனக்கு பெருசா பண்ண முடியல. பட் ரிமோட் செல்லிங்ல வந்து என்னால ஒரு பெரிய ஸ்கோப் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க முடிஞ்சது என்னால. So that is the biggest turning point in my career. So அந்த ரிமோட் செல்லிங்ல இருந்து தான் அடுத்தது ஒரு 4 years அந்த கம்பெனில I was learning so many things. பர்ஃபார்ம் பண்ண I was growing, ஆன் சைட்ஸ் அனுப்புறாங்க, கான்ஃபரன்ஸ் போறேன், அக்ராஸ் த குளோப் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அங்க இருந்துட்டு அங்க ஆஸ்திரேலியா போயிருக்கேன், சவுத் ஆப்பிரிக்கா, வியட்நாம், இந்த சைடு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் யூஎஸ். அப்பதான் யூஎஸ்க்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டிராவலிங் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ அங்க இன்னும் ஒரு பெரிய லேர்னிங் என்னன்னா, டெக்கோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு அங்கதான் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆகுது. ஆல்ரெடி நான் டெக் கத்துப்பேன், கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அங்க வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெக்ல ஏதாவது டெமோ கொடுக்கணும்னா டெக்னிக்கல் சைட் டீமை கூப்பிட்டு கொடுப்பாங்க, சேல்ஸ் டீமுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல எனக்கு என்னன்னா, நான் அவங்கள கூப்பிடாமே சில டெமோ நானே பண்ணுவேன், டிபெண்டன்சி இல்லாம. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தனால. பிளஸ் அங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவரு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த டெக்ல இருக்காரு அவரு. டெமோஸ்லாம் நீங்களே பண்ணலாம், நிறைய டெக்னிக்கல் விஷயத்த எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. 2 விஷயம். ஒண்ணு, அவரு மத்த சேல்ஸ் டீம் ஏன் சொல்லி தரலன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால அவர் சொல்லி தரல. அவர் டெமோ கொடுப்பாரு வந்து. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவரு என்னோட கியூரியாசிட்டி லேர்னிங் அண்ட் தென் நான் அந்த டெமோ கொடுக்கும் போது கொஞ்சம் டெக்னிக்கலா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணும்போது அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறா, நான் கேட்ச் பண்றேன் அங்க. அப்போ நாங்க 2 பேரும் டீம் அப் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த கம்பெனிக்கு. ஸோ செல்லிங் நிறைய பண்றோம். எப்பயுமே நாங்க 2 பேர் பண்ணோம்னா அது சேலை முடிச்சுக்குவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட் அங்க கிடைக்கிறாரு. அவர் இட்ஸ் a biggest turning point. ஸோ அந்த ஃப்ரெண்ட் நானும் நிறைய கான்ஃபரன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம், தென் ஓவர்சீஸ் டிராவல் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு யுஎஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து விசா அப்ளை பண்றாங்க. ஏன்னா டெக் டீம் தான் கூட்டிட்டு போவார் என்னோட எம்டி, யூஸ்வலா ஈஸியா இருக்கு. பட் 2 வாட்டியும் அவருக்கு யுஎஸ் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் கான்ஃபரன்ஸ் போய் ஆகணும். அப்போ நான் ஒர்க் பண்ற ஒரு மேனேஜர் வந்து why not try for மானிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஜஸ்ட் பண்றாரு. அது வரைக்கும் என் பேரே கிடையாது, ஏன்னா யூஎஸ் விசா எல்லாம் கிடையவே கிடையாது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அப்ளை பண்றாங்க. எனக்கு விசா, ஐ காட் தி யூஎஸ் விசா, பிசினஸ் விசா கிடைக்குது. ஏன்னா அது வரைக்கும் யூஎஸ் அப்படிங்கிறது என்னோட பிளான்ல கிடையாது, அது கிடைக்குது. எனக்கு யூஎஸ் விசா கிடைக்குது.
ஃபர்ஸ்ட் ஐ எம் டிராவலிங் டு நாஷ்வில், சிகாகோ போறேன். சிகாகோ டிராவல் பண்றேன், கான்ஃபரன்ஸ் போறேன், அவரோட எம்டியோட போறேன். தென் நிறைய கான்ஃபரன்ஸ் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நியூ ஜெர்சியில தே ஹேட் அ ஸ்மால் ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்றாங்க, அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்தியா நியூ ஜெர்சி டிராவல் பண்ணுவேன், 3 months அங்க ஒர்க் பண்ணுவேன், வருவேன். இந்த மாதிரி இட் வாஸ் லைக் ஃபாஸ்ட் பேஸ்ல ஐ எம் டிராவலிங், ஃபாஸ்ட் பேஸ்ல கெரியர் க்ரோ ஆயிட்டே இருக்கு. தென் ஆல் ஆஃப் த சடன் ஒரு 4 years கழிச்சு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனில இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி தேர் ஹெட் ஹண்டிங் மீ. எப்படியோ என் ப்ரொஃபைல் அவங்க எங்கேயோ பிடிச்சிட்டு வி நீட் எ பர்சன் வித் அ கோர், ஒரு 6 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி செல்லிங் அப்படின்னு. அப்போ சரி என்னடா இது புது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இட் வாஸ் ஃபார் ஆன்சைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் ஒரு 15 years பேக் நான் பார்த்து எல்லாமே இட்ஸ் ஃபாலிங் ஆன் பிளேஸ். அதாவது டொமஸ்டிக்ல இருந்து இன்டர்நேஷனல் போகணும்னு பார்த்தேன், இன்டர்நேஷனல் வந்துருச்சு. இன்டர்நேஷனல் இருந்து ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் ஆன் சைட்டுங்கிற அதுவே வந்து விழுவுது. ஸோ தென் அதை கிராப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது என்னோட வெரி வெரி கிளியர். ஸோ இப்போ நியூ ஜெர்சியில இன்டர்வியூ அங்கதான் இருக்கேன் நான். இந்த கம்பெனி இஸ் இன் நியூ ஜெர்சி, போய் அட்டன் பண்றேன். தென் தட்ஸ் a lot of process I got. பட் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபர் வாங்கி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து தே வாண்ட் டு அப்ளை தி H1B விசா அப்ளை பண்றாங்க. பட் ரிஜெக்ட் ஆயிடுது. ஐயோ, சோ ரிஜெக்ட் ஆகுது. the whole point is அதுக்கு தான் நான் ஜாயின் பண்றேன், ரிஜெக்ட் ஆகுது. தென் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல ஜாயின் பண்ணிக்கோ, you travel as and when needed, திருப்பி next year apply பண்ணலாம்னு சொல்லிட்டு it was going like that. That's fine. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இட்ஸ் a very big corporate. நான் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு இதுக்கும் massive difference. நான் ஒர்க் பண்ண கம்பெனி more of like ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா நோ லேயர்ஸ் அந்த மாதிரி. இது இட்ஸ் பிக் கார்பரேட், அக்ராஸ் தி குளோப் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ எனக்கு எல்லாமே புதுசு. இந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனி போகும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். பிக் கார்பரேட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு கத்துக்கிட்டோம், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சது கார்பரேட்ஸ்ல. அதே மாதிரி ஸ்மாலர் கம்பெனில லேர்ன் பண்ணது அங்க அப்ளை பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட் இருந்தது. பட் ஸ்டில் நிறைய லேர்னிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ லேர்ன். ஸோ இந்த கம்பெனில ஐ வாஸ் லைக் டிராவலிங், இந்த மாதிரி ஆன் நீட் பேசிஸ்ல ஐம் டிராவலிங் டு யூஎஸ், அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். பட் திருப்பி நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்றோம், L1 ப்ராசஸ் பண்றோம். L1 காட் ரிஜெக்டட் ஃபார் சம் ரீசன். L1 ரிஜெக்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த யூஎஸ் ப்ராசஸ் வாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. நான் சொல்றது 2007-8 பீரியட். அப்போ என்ன வந்து ஒரு .com பஸ்ட் வேற ஆகுது. ஆல் ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக் வருது, எல்லா கம்பெனிஸ்க்கும் வருது. ஸோ ஐ தாட் ஓகே, இப்போ நம்ம வில் டிராவல் அண்ட் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு மோட்ல ஐம் ஜஸ்ட் டிராவலிங். அதுக்கிடையே என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு ஸ்டேஜில் அந்த இடத்துல வந்து வாட் நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஆன் சைட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஓட ஆரம்பிக்குது. இந்த .com ஃபெயில் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி தாட் ப்ராசஸும் கரெக்டா இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு தாட் ப்ராசஸ் வருது, ஓகே ஏன் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனை ஸ்டார்டிங் கம்பெனியா வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது அங்கதான் எனக்கு வருது. 2007-8 தான் ஐம் ஜஸ்ட் திங்கிங், இப்போ இந்த ஆன்சைட் நம்ம போனாலும் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் we want to run a company அப்படிங்கிற ஒரு மோட் அங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். ஒய் தட் தாட் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த அது ஃபீல் பண்ண தெரியும். சேல்ஸ்ல இருக்கும்போது நீங்க யூஆர் பர்ஃபார்மிங் வெல் அண்ட் டிராவலிங் வெல்னா, தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ் எந்த கம்பெனியா இருந்தாலும் அதான் நான் சொல்லுவேன், சேல்ஸ் வில் ஹீல் எவ்ரிதிங். ஒரு கம்பெனில எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஹீல் பண்ண ஒரே ஒரு சொல்யூஷன் சேல்ஸ் தான். தட் மீன்ஸ் யூஆர் பிரிங்கிங் ரெவன்யூ டு தி கம்பெனி. அதான். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அதிகம் இருக்கும்போது, ஓகே யூஆர் டூயிங் ஃபார் XY, அப்போ அதே யூ கேன் டூ இட் ஃபார் ஓன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், வேற எதுவும் இல்லை. அந்த தாட் ப்ராசஸ் வருது. பட் அதே சமயம் தட்ஸ் a பிக் ரிஸ்க். அந்த பாயிண்ட்ல எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் வச்சுப்போம், நம்ம மைண்ட்ல வச்சுப்போம், நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுவாக தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். அந்த தாட் ப்ராசஸ் அப்படியே விட்டுட்டேன். ஸோ தென் அந்த 7-8ல தென் ஸ்லோவா அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி வச்சுப்போம். பட் லெட்ஸ் சி எப்படி ரோல் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு. அப்போ நான் சொன்ன அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றேன். நான் ஜஸ்ட் பேசி பார்க்குறேன். நான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனில ஒருத்தர் தான் சொன்னேன், அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். அவர் தான் இஸ் வெரி க்ளோஸ்.
கனெக்ஷன் இருக்கு அந்த கம்பெனி இல்லாட்டியும் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். அவர் வந்து சேயிங் லைக் இந்த மாதிரி இருக்கேன், I'm just thinking ஏதாவது நம்ம will do it later stage அப்படின்னு சொல்லிட்டு I dropped out. அப்புறம் there are a lot of things going on, ups and down. Then 2009-10ல வந்து நான் வந்து இங்க கனடாக்கு வரத்துக்கு they are putting a plan. ஏன்னா they are buying a company in Canada. நீங்க ஒர்க் பண்ற இடம். ஆமா, யூஎஸ் கம்பெனி அவங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, யூஎஸ் விசா இனிமேல் அப்ளை பண்ண வேணாம், கனடா போறியான்னு கேட்குறேன். வந்து ஓகே, எனக்கு எதனால ஓகே, எனக்கு ஆன்சைட்ல போய் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட அல்டிமேட் ட்ரீம். ஸோ ஐ செட் ஐ செட் எஸ். ஸோ ஒரு இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. வித்தின் லைக் 40 daysல தே ப்ராசஸ் மை விசா. அவ்வளோ ஃபாஸ்டா பண்ணாங்க. 40 days 45 daysல ஃபேமிலியோட ஐ இமிகிரேட்டட். லைக் 2010ல இமிகிரேட் ஆனேன் இங்க. ஒர்க் பர்மிட் தான் இமிகிரேட் ஆனேன் நான். ஸோ இமிகிரேட் ஆன உடனே தென் ஐ வாஸ் வெரி கிளியர், ஓகே இமிகிரேட் ஆயிட்டோம், மேக்ஸிமம் 5 years தான் எக்ஸிட். சோ இப்ப 2010ல நீங்க ஃபேமிலியோட தான் வந்தீங்க வரும்போதே? ஓகே ஓகே. ஏன்னா ஒர்க் பர்மிட் இஸ் ப்ராசஸ் ஃபார் ஹோல் ஃபேமிலி, அப்படிதான் வந்தேன். ஸோ அந்த 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 ப்ராசஸ் வந்த உடனே ஐ செட் லைக் ஓகே 5 years தான் நம்ம வச்சுக்கணும். 2015ல ஆர் 16ல we have to start a companyங்கிறதுல I was very very clear. பட் அது என்ன பிளான்லாம் தெரியாது. நான் so many times நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா டெசிஷன் எடுப்பேன், பட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ரொம்ப அனாலிசிஸ்லாம் பண்ண மாட்டேன். என் கட் ஃபீலிங்ல சொல்றது நான் எடுத்து டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் டைம் இட் ஒர்க்ஸ். ஸோ 10ல என்ன ஆயிடுது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல அவங்க எல்லாம் வந்து தே ஆர் ரெடி ஃபார் தட் விட்டாங்க. தே ஆர் ரெடி டு ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ செட் இல்லடா, நான் இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு ஐ நீட் சம் ஸ்பேஸ் டு கெட் தி இமிகிரேஷன் எல்லாமே பண்றதுக்கு. ஸோ லீவ் மீ ஒரு 5 years ஐ நீட் அப்படின்ட்டு. தே செட் தே வில் ஸ்டார்ட், தென் எப்போ யூ ஆர் ரெடியோ வி வில் collaborate and அப்படின்னு சொல்லிட்டாங்க. So 2010ல the whole idea I discussed with அந்த ஃபர்ஸ்ட் the பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒருத்தர், அவரை கேட்கிறேன். he is ready ன்ட்டார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. எனக்கு இந்த டெக்லாம் சொல்லி கொடுத்தவர் அவர் தான் ஃபர்ஸ்ட், இஸ் வெரி க்ளோஸ். அவர் ரெடினோன்னு தென் என்னோட அபார்ட்மெண்ட்ல ஐ ஹேட் அன் அபார்ட்மெண்ட் இன் வேளச்சேரி. இங்க மைக்ரேட் ஆகும்போது அந்த அபார்ட்மெண்ட் ஃப்ரீ தானே. ஓகே. சோ அந்த அபார்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஐ செட் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லி அங்க தே ஸ்டார்டட். அப்புறம் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் டுகெதர். ஸோ 4 பேர் மொத்தம். நான் வந்து ஐ செட் ஐ கேன் ஜாயின் ஒன்லி ஆன் 15 ஆஃப்டர் குவிட்டிங் திஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அவர் தான் அந்த டெக்லாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஐ நோ யூ ஃப்ரம் 2004. அவர் தான் வந்து ஹிஸ் நேம் இஸ் பார்த்த சாரதி. அவர் தென் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு மேடம் இருக்காங்க, நிர்மலான்னு பேர் அவங்க, நான். ஸோ we 4 தான் இன்னைக்கு we are just running the company. ஸோ அவங்க எல்லாமே அதில் கொலாபரேட் ஆனாங்க. எல்லாமே வந்து என் மேல ஃபெய்த் வச்சுதான் அந்த கான்செப்டை, even though they put whole support and run the show, but எந்த நம்பிக்கையில they had that faith in தெரியல, they quit the job and they came. ஸோ அப்படிதான் அந்த ஃபவுண்டேஷனை பண்ணதுங்க. பண்ணி தேவர் ரன்னிங் வெரி சக்சஸ்ஃபுல்லி 2010ல இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து இட் வாஸ் மூவிங். ஐ வாஸ் ப்ராக்ரஸிங் டு பிஆர் வருது, பிஆருக்கு அப்புறம் சிட்டிசன்ஷிப் வருது. தென் ஐ செட் திஸ் கம்பெனி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க இந்த கெனடியன் கம்பெனி தே சோல்ட் திஸ் கம்பெனி. ஸோ சோல்ட் ஆன உடனே ஐ ஹேவ் ஒன்லி 2 options. ஒன் இஸ் அகெயின் அப்ளை யூஎஸ் விசா, கம் பேக் டு யூஎஸ், H1 போடுறோம் வந்துரு. இல்ல அப்படின்னா யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் இன்கார்பரேஷன் and then you can bill us அப்படிங்கிற வருது. I said second is good. ஏன்னா அதான் எனக்கு எக்ஸிட் பிளான், இட்ஸ் a perfect way. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு டைரக்ஷன் நோக்கி நம்ம எஃபர்ட்ஸ் மட்டும் போடும்போது so many times universe is bringing you all the choice and things in favor அப்படிங்கறத நான் வந்து ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். எல்லாமே இப்ப என்னோட ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும்.
ஃபுல்லாவே. Yeah. இட் வாஸ் பட் ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். இதுல ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஜஸ்ட் திங்கிங், அந்த ஃபர்ஸ்ட் நான் அந்த 2004 அந்த இன்டர்நேஷனல் சேல்ஸ் போகும்போது, ஒரு வாட்டி யூஎஸ் வரும்போது ஏதோ ஒரு கம்பெனி பார்த்தேன், ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேல வீடு கீழே ஆஃபீஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்றேன் நியூ ஜெர்சியில, கனெக்டிகட், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 2005ல. அப்போ எனக்கு ஃபிளாஷ் ஆகுது, நம்ம கூட ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இதே மாடல் தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு 2005ல ஐ வாஸ் திங்கிங். ஒரு இன்வெஷன் பண்ணேன். இன்னைக்கு அதே மாடல்ல தான் நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? 20 அதாவது ஒரு 10 இயர்ஸ் பேக்கே வந்து இப்படிதான் நான் ஒர்க் பண்ணுங்கிற மாடலை கூட என்னால திங்க் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல வரேன். தெரியல எதனால எனக்கு தெரியல, பட் இப்படிதான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரிதான் கம்ஃபர்டபுளா ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது அதே மாடல் தான் இன்னைக்கும் ஆப்ரேட் பண்றோம். வீட்டுல பேஸ்மெண்ட் இஸ் மை ஆஃபீஸ் ஃபுல்லா, அதுக்கு மேல தேவைப்படல எங்களுக்கு, எவ்ரி திங் இஸ் ரிமோட் மாடல்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். So that is in the professional side. And the company then 15ல I quit this company. ஏன்னா ஒரு கான்ட்ராக்டர் மோட்ல போயிட்டு I was working for 11 months. Both party can renewal on the 11 months. Then I said okay, it's enough அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில I was up to associate vice president வரைக்கும் நான் போனேன். அதுலயும் I was doing lot of travels, எல்லா நிறைய லேர்னிங் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன். So then 15ல we started here. இப்போ 10 years I'm running from here. இந்தியால சென்னையில that company இருக்கு, அதை சிங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல நிறைய the whole pointல நான் திருப்பி என்ன பண்ணுவேன், எப்பயுமே வந்து I go backwards. இப்போ இங்க இருந்து நான் பின்னாடி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 20 years பேக் நம்ம இங்க வருவோம் நினைச்சுமா இல்ல என்ன அப்படின்னா இல்ல, பட் என்ன which things has brought me here அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் தாங்க. ஒன்னு curiosity to learn. எல்லா ஸ்டேஜ்லயுமே I had a very very high level of curiosity to learn. either it's a skill-ஓ இல்ல ஒரு டெக்னாலஜியோ எதுவா இருந்தாலும் அதை கத்துக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி ரொம்ப ரொம்ப ஹையா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. அப்புறம் ஏன்னா இப்போ நான் தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த சேல்ஸ்குள்ள வரதுக்கு முன்னாடி ஐ ஹேட் அ மித் லைக் சேல்ஸ்னா நிறைய எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கணும், லாங்குவேஜ் கமாண்ட் இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கணும் அப்படின்றது. எஸ், தட்ஸ் ஃபைன், இருந்துச்சுன்னா ஃபைன், பட் இல்லாட்டியும் you can perform and you can run a company. There are ways out. ஒண்ணுதான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நான் வந்து 100, 200, 300% அதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இருந்த ஸ்கில் இல்லாத ஒரு 30% இருக்கு, அந்த 30% நான் தொடவே இல்லை. நான் அதுல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த 30% நான் வந்து சரியாகும்னு நினைக்கவே இல்லை. மை 70 நான் வந்து அந்த 70 700% ஆக்கிட்டேன். அது ஒண்ணுதான் ஐ ஃபெல்ட் தட்ஸ் மை சக்சஸ் ஃபேக்டர். இதுல போய் நான் பண்ணல. இப்ப நான் போய் நான் ஒரு வெள்ளக்கார மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்லாம் நினைக்கல. கமெண்ட் பண்ண தெரியும், ஒரு கிளீனா கம்யூனிகேட் பண்ணி எஸ் பண்ணுவோம். ஓகே, நேரா நம்மளுக்கு பேசுறதுக்கு குறைவா நம்மளால பெரிய கமாண்ட் இல்லையா, தென் ரிமோட் சேல்ஸ்ல இமெயில் இருக்கு, கால் இருக்கு, அதுல யூ ஹேவ் ஸ்கில்ஸ்னா அதை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்றதா. பிளஸ் எப்பயுமே நான் என்ன சொல்றேன், என்னோட ஸ்ட்ரென்த் வந்து ஈவன் தோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் கோர் அப்படின்னாலும் ஒரு 30-40% டெக் நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். தட் ஹஸ் கிவன் மீ அ எட்ஜ். நிறைய எட்ஜ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. அதுதான் என்னோட டிஃபரன்ஷியேட். ஸோ அது கூட நீங்க வந்து பெரிய ஒரு ரொம்ப ப்ரோக்ராமரிங் லெவல்லாம் போக தேவையில்லை. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அதை பத்தி பேசும்போது யூ ஹாவ் அ கமாண்ட் ஓவர் தட். ஜஸ்ட் செல்லிங் மட்டும் நான் பண்ணல. அது வந்து அந்த ப்ராசஸ்ல எல்லா இடத்துலயுமே நான் கத்துருக்கேன். இந்த ஆப்டெக்ல ட்ரைனிங் சென்டர்ல பண்ணும்போதும் நிறைய விஷயங்கள், இன்டர்நெட் அப்பதான் வருது, இன்டர்நெட்டை கிராப் பண்றேன், அந்த டெக்னாலஜியை சர்ச் கிராப் பண்றேன். அதுக்கப்புறம் நான் கார்பரேட் சென்னையில ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்க எவ்ரி வீக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெக் பர்சன் வந்து 10 நிமிஷம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ஒரு டெக்கை பத்தி சொல்லுவார் போல இருக்கு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. அன்னைக்கு அது லைவ் ப்ரோக்ராம். அன்னைக்கு அவர் வரல, லைவ் போய் அப்போ எல்லாரும் மிரண்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆல் இண்டியா ரேடியோட அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர்டா இருக்காங்க. ஏன்னா அது நல்லா இருக்காது, லைவ், இட்ஸ் நாட் லைக் ரெக்கார்ட். சோ அப்போ யாருமே இல்ல. ஒரு ஸ்டாப் கேப்புக்கு எல்லாரும் மத்த டெக் பர்சனை கேக்குறாங்க, யாரும் போக மாட்டேங்கிறாங்க.
அப்போ எல்லாரும் யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் கையை தூக்கிட்டு போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே. ஆல் இண்டியா ரேடியோல போறேன். போயிட்டு அப்போ வந்து என்னன்னா, நான் சொன்னேன் எனக்கு ப்ரிப்பரேஷன்லாம் தெரியாது, நான் ஒண்ணு பண்றேன், கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத ஒரு லேமனுக்கு சொல்றேன் 10 நிமிஷம், எனக்கு அதான் தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு. ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் தட். அந்த ஷோஸ், அந்த ஒரே ஒரு எபிசோட் வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அப்போ வைரல் ஆயிட்டு, அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கிடையாதுல, நோ இன்ஸ்டாகிராம் நத்திங், அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கால் பேக் பண்ணுவாங்க. யூசர்ஸ் வந்து ப்ரோக்ராம் கேட்டுட்டு நம்மளுக்கு கால் பேக் பண்ணுவாங்க ஒரு நம்பருக்கு. ஏகப்பட்ட கால்ஸ் அன்னைக்கு. சோ அப்போ ஆல் இண்டியா ரேடியோல என்ன சொல்லிட்டாங்க, இந்த பையன் யாரு, இல்ல இவர் சேல்ஸ் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு, இவரை பேச சொல்லலாம் இனிமேல் அப்படின்ட்டாங்க. அப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு காமன் மேனால என்னால டெக் எடுத்துட்டு போய் ஒரு காமன் மேன்ட்ட என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சோ அந்த டெக்னிக்கல் டீம் வந்து என்னோட நல்லா நாலேஜ் வச்சிருந்தாங்க, பட் அவங்களுக்கு அந்த காமனோட கனெக்ட் பண்ண பேச தெரியல. நான் அவ்வளவு சிம்பிளா அதை எடுத்துட்டு போனேன். அப்போ எனக்கு அங்க தென் ஒரு 3 மாசம் நான் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆல் இண்டியா ரேடியோ வழியா ஒரு காமன் மேனுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய இனோவேட்டிவ். அது இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி தெரியல. அதாவது ரேடியோ மூலம் கம்ப்யூட்டர் பண்ணி கொடுத்தோம். லைவ், அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் a ரெக்கார்டிங், லைவ் பண்ணி. அது இன்னும் பெரிய விஷயம். ஆமா, நீங்க எதுவுமே கரெக்ட்லாம் பண்ண முடியாது. இட் வில் கோ ஆன் ஏர். ஐ நோ, கோ ஆன் ஏர். லைவ் பண்ணிருக்கேன் நான் ஒரு 3 months பண்ணேன். தென் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தே கால் மீ டு ரைட் அ காலம், ஒரு ஷார்ட் கட் மட்டும் எவ்ரி வீக் எழுத சொன்னாங்க. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுட்டு, அதுல யாரோ கேட்டுட்டு எடிட்டர் என்னை கால் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காலம் ஒரு 1 year எழுதிட்டு இருந்தேன், ஜஸ்ட் டிப்ஸ் மாதிரி. அது இது இப்ப இந்த இது வந்து எந்த இயர் சொல்றீங்க? இதெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து 2000 to 2002. ஓ ஓகே, அந்த டைம். 23 years back. 23 years back. So then அங்க காலம் எழுதினேன், அது ஒரு 1 year பண்ணினேன். அதுக்கப்புறம் இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் சரி, ஐ தாட் ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமே, இங்க ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க ஐ காட் அ கனெக்ட் வித் வணக்கம் எஃப்எம் இருந்தது, இப்போ மாத்திட்டாங்க நினைக்கிற பேர். அங்க ஐ காட் அ கனெக்ட். அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, 1 minute ஒரு கம்ப்யூட்டர் டிப் ஆர் வேர்ட் ஆர் எக்ஸல் பவர் பாயிண்ட் ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 டிப்ஸ் பண்ணி கொடுத்தா அதை அவங்க சர்க்குலேட் பண்ணாங்க. 1 minute நீங்க கேட்டீங்கன்னா யூ வில் லேர்ன் சம்திங் வித் இன் a minute, 60 seconds. அது பண்ணி நான் ஒரு 100 பண்ணி கொடுத்தேன். அப்புறம் 10 minutes ஒரு டெக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் யூசருக்குன்னு சொல்லி, ஒரு டெக் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துட்டேன். அதுவும் ஒரு 20-25 ஷோஸ் பண்ணினேன், இங்க பண்ணினேன். தென் அதுக்கப்புறம் ஐ ஸ்டாப்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஸோ இதெல்லாம் என்னோட வாலண்டியரிங் சர்வீசஸ் மாதிரி ஐ டிட். இந்தியன் ஸ்கூல்ஸ்க்கு ஒய் நாட் பி டீச் சம்திங் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் டிவைஸ் பண்ணேன். அதாவது grade 8 to grade 11க்கு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி, எப்படி ஒரு ஆண்டர்பிரினரா டெவலப் ஆகணும், என்ன ஸ்கில்ஸ் தேவை, ஹவு த பிசினஸ் ரன்ஸ், ரியல் டைமா பிசினஸ்ல எப்படி எல்லாம் சேலஞ்ச் வரும் அப்படிங்கறது ஒரு 4 weeks ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும். நானும் ஒரு டீச்சரோட சேர்ந்து இந்தியாவில் பண்ணேன். ஒரு 4 schools பண்ணியிருக்கேன், ஒரு 300 students ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த செஷன் வந்து ஒரு ரியல் டைம் பிசினஸ் சினாரியோ கொடுத்து அவங்களே டீம் மாதிரி தே ஹேவ் டு ரன் த பிசினஸ். அதை நாங்க வந்து எவாலுவேட் பண்ணுவோம் क्वेश्चंस கேட்டு. சோ தட் அந்த மாதிரி அது ஐ டிட் a lot. அதுவும் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஒண்ணுதான் புரிஞ்சுட்டேன், எல்லாமே நான் கத்துக்கிட்டது எல்லாமே அக்வைர்ட் ஸ்கில்ஸ் தான். ஒரு அக்வைர்ட் ஸ்கில்ஸ் கேன் மேக் அ மேன் ஃப்ரம் ஒரு 0ல இருந்து ஒரு ரன்னிங் எ கம்பெனிங்கும் போது யார் வேணா கத்துக்கலாம். அதை கரெக்டா எடுத்துட்டு போகணுங்கிறதுனால ஐ டிட் லைக் இந்த ஸ்கூல் கிட்ஸ்க்கு இதை கொண்டு போனோம் அப்படின்னா, சில பேர் அதுல ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா தே கேன் மூவ் அப் அப்படிங்கிறதா என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ அந்த சைடு ஐ டிட் தட். அதான் என்னோட அந்த சைல்ட்ஹுட்ல நான் இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டது வந்து early to get up அண்ட் ஒரு சில டிசிப்ளின்டு திங்ஸ் கத்துக்கிட்டது வந்து ஃப்ரம் ஒரு ஃப்ரெண்ட், அப்பாவோட ஃப்ரெண்ட். அவரு இஸ் ஃப்ரம் எக்ஸ் சர்வீஸ் மேன். அவர் பேர் வந்து வின்சென்ட் ரமணன் பேரு. அவரை நாங்க மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவர் காலையில வீட்டுக்கு 5 o'clock வந்து தட்டி எழுப்பி ரன்னிங் கூட்டு போவார். 5 o'clock, நான் சொல்றது grade 6 படிக்கும் போது கூட்டிட்டு போயிட்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பார். அந்த சிஸ்டமேட்டிக் திங்ஸ் அவர்கிட்ட இருந்து தான் ஒன்னும் கத்துக்கிட்டது. ஒன்னும் 5:45, 6க்கு எந்திரிக்கிற அந்த பழக்கம்னா அவர் தான். ஐ ஷுட் தேங்க் ஹிம்.
அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இந்த வேலை அப்ளை பண்ணும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் டிஜெக்ட் ஆயிடுவேன் நான். அப்போ எனக்கு ஒருத்தர் மிஸ்டர் மோகன் பேரு, அவர் ஹி ஹெல்ப் மீ லாட் டு ஷேப் லைக் எப்படி ஒரு ரெஸ்யூம் அப்ளை பண்ணணும், எப்படி ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும், நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு. அவரும் வந்து யூனோ லைக் ஐ ஷுட் தேங்க் இவங்கெல்லாம் சேலம் ஃப்ரம் மை நேட்டிவ் தேங்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் டெக் ஸ்டாக்ல இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் கியூரியாசிட்டி லேர்ன் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னா ஹியூஜ் சப்போர்ட் ஃப்ரம் பார்த்த சாரதி. அவரு இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் பார்ட்னர் நவ். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு அப்போ அந்த கியூரியாசிட்டி லேர்ன் அவர்கிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டேன் நான். ஸோ காட் ஃப்ரம் தேங்க். ஸோ அங்கங்க எனக்கு வந்து ரைட் பீப்புள் கிடைச்சாங்க. ரைட் பீப்புள் கிடைச்சது இல்லாம ஐ புட் லைக் ரைட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ். பிளஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டிக் பண்ண 4 years ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனில 9 years அந்த மாதிரி ஸ்டிக் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ நாட் லைக் ஜம்பிங் லைக் எனிதிங்கிறதோட பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கல. ஸோ அதெல்லாம் இட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஆர் லைக் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சது. இல்ல ஆக்சுவலி அது போக உங்க லைஃப் ஜர்னில பார்த்தது வந்து God has really helped you. God, universe, whoever it is. நிறைய அதாவது நீங்க டிசிப்ளினா சரி, உங்களோட ஒரு கட் ஃபீல் நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. உங்களோட கட் ஃபீல் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல இருந்து நீங்க வந்து வேலையை விட்டு வந்திருக்கிறது வந்து அது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் பண்ணவே 99.9% டெஃபினட்டா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சோ உங்க கட் ஃபீல் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க, கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அகைன் இன்னைக்கு நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க நிறைய விஷயம். ஒவ்வொரு இதுலயும் ஒரு அர்ஜ் இருந்திருக்கு உங்களுக்கு, லேர்ன் ஜாஸ்தி பண்ணணும்னு. இல்லையா? அதத்தான் இங்க கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருக்கு. பிளஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 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 நீடு இருக்கணும். அதாவது லைக் ஃபினான்ஷியலி யூ வாண்ட் டு க்ரோ ஹை ஆர் லைக் அது இருந்தால் தான் புஷ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட் நெக்ஸ்ட்ங்கிறதுக்கு ஃபினான்ஷியலியாவும் யூ ஷுட் க்ரோ அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்கு, அதுவும் இருக்கணும். ஸோ நீங்க ஃபினான்ஷியலி வெல் அப்படின்னா எனக்கு தெரியல, அந்த அந்த நீட் வில் புஷ் ஆன்னு எனக்கு தெரியல. எனக்கு சில கேஸ்ல அது நான் பார்த்த வரைக்கும் சில கேஸ்ல, ஏன்னா என்னோட ஒர்க் பண்ணவங்க 20 years பேக் வந்து இன்னமும் ஒரு தேர் லீடிங் ஒன்லி த நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிருக்காங்க இந்தியா. என்னோட பிரில்லியன்ட் ஐ வுட் சே லைக் பிரில்லியன்ட் இன் சேல்ஸ் ஐ வுட் சே. நான் வந்து ரொம்ப பேசிக் லெவல் இருக்கும்போது அவங்க எல்லாம் மேனேஜர் லெவல் ஆயிட்டாங்க குயிக்கா. பட் ஸ்டில் அந்த டிஃபரன்ஷியேட்டர் என்னால ஃபீல் பண்ண முடியுது. மேபி தெரியல அது அந்த பிளஸ் நான் இப்ப ரிவர்ஸ்ல பார்க்கும்போது ஓகே, நான் ஒரு ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறதுக்குலாம் எனக்கு ஐ டிடன்ட் ஈவன் திங்க் 1% லைக் 20 years பேக். பட் நான் பண்ண ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இட்ஸ் a traits of an entrepreneur. இப்ப எனக்கு தெரியுது, ரிஸ்க் டேக்கிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த இல்லைன்னா நீங்க ஆண்டர்பிரினர் ஆக முடியாது. ரிஸ்க் டேக்கிங் தான் உங்களோட ஃபண்டமெண்டல் இதுவே அதுவா இருக்கட்டும். பிலீவிங் அந்த கட் ஃபீலிங், புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, எல்லாமே எனக்குள்ள இருந்ததை நான் வந்து வெளியில கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஒரு இடத்துலயும் என்னால வெளியில கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. தட் ஹஸ் பிரிங் லாட் நினைக்கிறேன் நான் என்னோட ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் இதுல. அண்ட் அதுதான் இன்னொரு விஷயம். ஓகே ஆம்பிஷன் இஸ் டன் அப்படின்னா இல்ல, ஏன்னா தெரியல எனக்கு அந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் cannot say லைக் ஆல் டன் அப்படின்னு சொல்ல முடியுமானா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஐ வுட் சே நோ தான். ஏன்னா ஸ்டில் லாட் ஆஃப் திங்ஸ் ரூம் டு பி இம்ப்ரூவ்ட் இருக்கு, லாட் ஆஃப் திங்ஸ் நீங்க பண்ண முடியும். எஸ்பெஷலி இப்போ நான் இன்னும் சந்தோஷப்படுறேன் இந்த ஏஐ வந்ததுல. ஓகே, நீங்க இன்னும் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் with this AI technology you can do wonders அப்படிங்கிறது இப்ப தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால the scope is very big. Like but still okay, achievement wise yes, done something, but still I will not say like 100% இன்னும் இருக்கு. You have not achieved more on the business side or the professional side. Personal side yes, I achieved. ஒரு இமிகிரண்டா வந்து ஒரு சன் தான் எனக்கு. I made him as a doctor. இப்போ செகண்ட் இயர் பண்றான், மெட் பண்றான் இங்க. ஓகே எங்க வெஸ்டர்ன்ல பண்றான். ஓகே, லண்டன்ல.
ஸோ அது இட்ஸ் ஒன் ஆஃப் மை அதர் அச்சீவ்மெண்ட். ஒரு அச்சீவ்மெண்ட் ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் எ கம்பெனி, அதர் அச்சீவ்மெண்ட் மேக்கிங் ஹிம் ஆஸ் அ டாக்டர் இன் கெனடியன் சாயில் அப்படிங்கிறது அது ஒரு அச்சீவ்மெண்ட். அதுல நான் அதுல ஃபுல் கிராப் நான் எடுத்துக்க மாட்டேன் கிரெடிட்டை. என்னோட ஒய்ஃப் ஆல்சோ ஹேஸ் மச் கிரெடிட் ஆன் தட் பிரிங்கிங் மை சன். அவங்களோட கிரெடிட் இருக்கு, அவங்களோட சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஏன்னா ஷீ வாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன் இந்தியா. அதை ரிசைன் பண்ணிட்டு தான் இங்க வந்தாங்க. ஷீ டுக் தட் கால். So அவங்களோட contribution and efforts is too much on the personal side. Support, it's a big support for me. Okay, good. சரி, உங்க லைஃப்ல ஏதாவது ஃபன் ஃபேக்டர் இவ்ளோ வருஷத்துல இன்ட்ரெஸ்டிங்கா? ஃபன் ஃபேக்டர்ஸ் இந்த டிராவல்ல நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. இந்த இன்டர்நேஷனல் டிராவல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அதுல எஸ்பெஷலி இந்த வியட்நாம் போனோம் ஃபர்ஸ்ட். அதுல ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. நானும் இவர் பார்த்த சாரதியில தான் போனோம். எங்களுக்கு தெரியாது வியட்நாம்ல கன்வர்ஷன் ரொம்ப வீக், கரன்சி வீக்னு தெரியாது. அப்போ US டாலர் தான் எங்க ஆபீஸ்ல கொடுப்பாங்க, இந்த பேர்டியம் சொல்லிட்டு ஃபார் தி ஃபுட் அண்ட் எவ்ரி திங். யூஸ்வலா நாங்க எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அங்க ஏர்போர்ட்ல சேஞ்ச் பண்ணிப்போம் லோக்கல் கரன்சி. ஸோ வியட்நாம் போய் இறங்கினோன்னா ஒரு $100 சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு போனா போய் கொடுக்குறோம். $100 கொடுத்து சேஞ்ச் அந்த கரன்சி கன்வெர்ட் பண்றோம். யூ டோன்ட் பிலீவ் லைக் பேக் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னா, என்ன $100 எதுக்கு, இல்ல பேக் இருக்கான்னு கேட்டாரு. இல்ல யூ கிவ் இட், ஐ வில் டேக் இட் இன் ஹேண்ட்ங்கிறோம். அப்படியே கட்டு அடுக்கி வச்சாரு. அப்பதான் தெரிஞ்சது $1 அந்த காலத்துல 14,000 வியட்நாம் டாங். $1 is 14,000 வியட்நாம் டாங். அப்போ $100 அப்ப யோசிச்சு பாருங்க. வந்து இருங்க, $1 அப்ப எவ்வளவு ருபீஸ் இருந்தது? ருபீஸ் அப்ப வந்து 33 something 32 something இருந்தது. அதுக்கே வா. ஓகே. சோ அப்போ பாருங்க, நாங்க $100 கொடுத்தா ஒரு 1 lakh something கொடுக்கணும்ல, சம்திங் லைக் தட். அப்ப அது ஒரு பயங்கரமான இருந்தது, எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, ஃபன்னாவும் இருந்தது. கட்டுக்கட்டா எடுத்தோம் நாங்க நோட்டை. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஆனா அதுல ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஒரு இடத்துல போய் ஒரு ஆப்பிள் வாங்கினோம். ஆப்பிளே வந்து பாத்தீங்கன்னா 8,000 டாங் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வீக்கா இருந்தது அந்த சைடு. அப்போ அவங்க இந்த வார்ல இருந்தனால ஐ திங்க் இட் வாஸ் வீக். சோ அது ஒன் ஆஃப் தி இல்ல வார்ல இருந்த மாதிரி மாத்திரம் இல்ல, இப்பவும் அந்த மாதிரி தான் இருக்கு. வியட்நாம் இஸ் வீக்கா தான் இருக்கு. வியட்நாம் அப்படிதான் இருக்கு. பிளஸ் ஏர்போர்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு பயந்துட்டோம். ஏர்போர்ட் சும்மா வேலி தான் போட்டிருந்தாங்க. அப்படியே லேண்ட் பண்ணும்போது சும்மா வேலி இருந்தது. அந்த சைடு வேலியை ஒட்டி ஹட்ஸ் இருந்தது. நிறைய பேர் உள்ள ரன்வேல எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. பிளஸ் நீங்க என்டர் ஆகும் போதே யுஎஸ்ல எல்லாம் போட்டிருந்தான். அப்போ அந்த காலத்துல வியட்நாம் டிராவல் பண்ணும்போது இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க்னு போடுவோம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்போ 2000ல. சோ அது ஒரு ஏர்போர்ட் இப்படி இருந்தது. ஏர்போர்ட் அந்த மாதிரி பார்த்தேன் நாங்க. லைக் ஜஸ்ட் ஃபென்ஸ் இருந்தது, நார்மல் ஃபென்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா. ஓ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஓகே, சரி. உங்க லைஃப் ஜர்னில ஏதாவது ரெக்ரெட்ஸ்? நான் ரெக்ரெட்ஸ் ஒன்னு இருந்தது. பட் அதான் கிரேட் 12ல வந்து ஐ ஸ்கோர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எஸ்பெஷலி பயாலஜில ஐ வாஸ் ஸ்கோரிங் வெரி ஹை. தென் இன்ஜினியரிங் சைட் நான் படிச்சது ஃபர்ஸ்ட் குரூப், ரெண்டுமே போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், பயாலஜியும் போகலாம். பட் என்ட்ரன்ஸ்ல வந்து மெடிசனும் எழுதுனேன், இதுவும் எழுதுனேன். மெடிசன்ல வந்து 1 மார்க்ல ஐ காட் தி கட் ஆஃப் வரல எனக்கு. அப்போ 50க்கு 46 ஏதோ எடுத்திருந்தேன் நான். ஸ்டில் ஐ ரிமெம்பர் 47 வரைக்கும் எல்லாம் கிடைச்சது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட கிளாஸ்ல இருந்தே ஒரு 25-30% போனாங்க மெடிசனா, ஸ்டான்லி இந்த மாதிரி லோக்கலுக்கு. அந்த 1 மார்க் வந்து இட் இஸ் ஹைலி பாசிபிள். பட் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த காலத்துல ஒரு மித் இருந்தது, மெடிசன்லாம் வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டா இருக்கணும், ஷுட் பி லைக்கா இருக்கணும். அது இல்ல. அது அந்த இடத்துல ஒரு ஸ்லைட் புஷ் இருந்ததுன்னா ஐ வுட் பிகம் எ டாக்டர். அந்த 1 மார்க் எடுத்துருக்க முடிஞ்சிருக்கு என்னால. ஏன்னா அவ்வளவு படிச்சு பண்ணியாச்சு. அது எப்பயுமே ஒரு ரிக்ரெட்ஸ் இருந்துட்டே இருந்தது எனக்கு. அது லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் வரும்போது கஷ்டப்படும் போது தெரிஞ்சது, டாக்டரா போயிருந்தா இப்ப வேற இருக்கு. பட் இப்போ ஐ டோன்ட் ஹேவ் தட் ரிக்ரெட்ஸ். அதுதான் நான் லைஃப்ல சொல்லிட்டு இருப்பேன். அதை ஒரு 25-30 இயர்ஸ்ல ஐ மேட் இட், சன் பண்ணியாச்சு அப்படின்னு. முடிஞ்சது. ஆமா.
அது ஒண்ணுதான் இருந்தது. வேற I didn't have any regrets. So what are your hobbies? ஹாபிஸ் பாத்தீங்கன்னா அகைன் டெக் ஸ்டாக் எனக்கு வந்து புதுசா ஏதாவது ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதை உடனே பண்ணி பார்த்துடணும், குட்டியா வச்சு பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நானே பில்ட் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப ஏதாவது ஒரு இப்போ இன்டர்நெட்ல ஏதாவது புதுசா ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா அதை படிச்சுட்டு அதை பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அதை பண்ணிட்டு அதாவது நான் எப்பயுமே ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் எப்படி இந்த டெக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் பட் டெக் ஓரியன்டா தான் இருக்கும். நான் டெக் பெருசா எதுவும் அந்த மாதிரி டிஓஐ பண்ண மாட்டேன் நான். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பண்ணுவேன். ஓகே, உங்க லைஃப் ஜேர்னியை வச்சு வியூவர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் ஆட்டி சஜஷன் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதான், இப்போ நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே அக்வயர்டு தான் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்பார்ன் ஸ்கில்ஸ் சில பேருக்கு இருக்கும். இன்பார்ன் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க தான் குட் அச்சீவரோ இல்ல பெஸ்ட் இந்த லைஃப் கொண்டு வர முடியுமானா கிடையாது. அக்வயர்ட் ஸ்கில்ஸ்லயும் பண்ண முடியும். அதுதான் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் ப்ராபப்ளி கொஞ்சம் லேட் ஆகும். இன்பார்ன் ஸ்கில்ஸ் குயிக்கா ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ அதனால நீங்க அக்வயர்ட் ஸ்கில்ஸை விடவே விடாதீங்க. அக்வயர்ட் ஸ்கில்ஸ்ல எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ கத்துக்க முடியும். பிளஸ் நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருங்க. உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் உங்களுக்கு எது வரும்? கம்யூனிகேஷன் நல்லா வருமா, இல்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் நல்லா வருமா, இல்ல உங்களால நிறைய டிராவல் பண்ண முடியும், வாட் எவர் உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிச்சு அதை வந்து அதை 100, 200, 300 ஃபைன் டியூன் பண்ணுங்க. வராத விஷயத்த எஸ் யூ ஒர்க் ஆன் தட், மோர் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணாதீங்க. எது வருமோ அதை யூ மல்டிப்ளை தட் ஃபேக்டர். ஓகே, தட் இஸ் கோயிங் டு கிவ் கன்சிஸ்டன்சி. செல்ஃப் டைரக்டட் அண்ட் கன்சிஸ்டன்சி, இது ரெண்டையும் விடாதீங்க. அப்ராடா பார்க்காம ரொம்ப ஒரு இடத்த நேரோ பண்ணிடுங்க. நேரோ பண்ணிட்டு அதை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பார்த்துங்க ஃபர்ஸ்டே. ஓகே, எவ்வளவு தூரம் அதுல போக முடியும் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பார்த்துங்க. நான் ட்ரீம்னு சொல்ல மாட்டேன், ட்ரீம்ங்கிறது வேற, இது எக்ஸ்ட்ராபோலேட்ங்கிறது அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்துங்க. பார்த்துட்டு யூ கம் பேக்வர்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்க. பேக்வர்ட்ஸ் ஹெல்ப்ஸ். ஓகே, ஃபைன், குட், செம்ம, கரெக்டா சொன்னீங்க. ஓகே வியூவர்ஸ், மாணிக்கவேல் இவ்வளவு அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா? முதல்ல உங்க கிட்டக்க என்ன திறமைங்கிறது நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சு கன்சிஸ்டண்டா அதை முதல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால அச்சீவ் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால இன்னும் மெருகேற்ற முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு கன்சிஸ்டண்டா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேலன்ஸ் உங்களுக்கு பண்ணணும் ஹார்டா இருந்தது அப்படின்னா அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆசை இருந்தா ட்ரை பண்ணுங்க. பட் அதுல வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னார் இல்லையா? அது என்னமோ கரெக்ட். ஸோ எது உங்களுக்கு முடியுமோ அது 100, 200, 300 டைம்ஸ் அவர் எப்படி பண்ணாரு அதே மாதிரி நீங்க பண்ணிட்டு உங்க லைஃபை நீங்க சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறீங்க. ஓகேவா? ஓகே, பாய் மாணிக்கவேல். உங்க லைஃப் ஜேர்னி ரொம்ப அழகா பேசுனீங்க, சூப்பரா இருந்தது. தேங்க்யூ so much for your time. Bye. Thank you for your time. Thanks a lot. Yeah, bye.